ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல லாங் பீன்ஸ் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி லாங் பீன்ஸும் இருக்குதுங்க, கொத்தவரங்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது, கீரைங்க பாலக்கீரை அறுவடை இருக்குது, அதுக்கப்புறம் முலாம்பழம் இருக்குது. இன்றைக்கி நிறைய அறுவடை இருக்குதுங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். கத்திரிக்காய் அறுவடையும் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு பேர் தெரியாத ஒரு காய் இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கிறேங்க. அதை நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி எனக்கு பேர் சொல்லணுங்க. ஏன்னா இதில் ஒரு சஸ்பென்ஸான காய் அறுவடை ஒன்று இருக்குதுங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காய் எனக்கு பேர் தெரியலிங்க. அது தானாக முளைச்ச செடிங்க. சரி, அது என்ன கொடி வகையாட்டம் வருதே, என்ன காய் வைக்கிதுன்னு பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அது என்னென்னா காய் வச்சுருக்குதுங்க. அதுதான் சரி, அது என்ன காயின்றது தெரியலிங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம என்ன காயின்னு நான் தெரிஞ்சுக்குவோங்க. லாங் பீன்ஸ் பாருங்கள். லாங் பீன்ஸ்னால் இது லாங் பீன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இதில் ராஜ்மாவும் இருக்குதுங்க. ஏன்னா ராஜ்மா நட்டது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேங்க வீடியோவில். ராஜ்மா சூப்பராக இருக்குதுங்க பொரியலுக்கு. மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்க ராஜ்மாவும் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா அந்த செடி உண்மையிலே நல்லா காய் கொத்து கொத்தாக வைக்குதுங்க, நிறைய காய் கொடுக்குதுங்க நம்மளுக்கு. எந்த ஒரு செடியும் நம்ம விதை நடுறோம் அப்படின்னா, அந்த கொடி காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எந்த கொடி அதிகமாக கொடுக்குதோ காய்ங்க, அந்த கொடியை நம்ம செக்ஷன் பண்ணி நடுறது தாங்க நம்ம மாடித்தோட்டத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம கொடி காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்காதுங்க. ஒரு 1/2 கிலோ காய் கொடுக்குறதே பெரிய விஷயமாகிடுங்க. அதுக்குள்ளே அதை கொடி காஞ்சிருங்க. ஆனால் இந்த கொடி பார்த்திங்கன்னா நல்லா காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. கொடி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதனால தான் நான் இப்போ லாங் பீன்ஸை விட ராஜ்மா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க. ஆடிப்படத்துக்கு பார்த்தா ராஜ்மா தான் 5 பேக் போட்டு விட்லான்ட்டுக்கிறேங்க. அந்த அளவுக்கு ராஜ்மா சூப்பராக இருக்குதுங்க காய் பொரியலுக்கு. வாங்க கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் பறிக்கும் போதெல்லாம் நடுவில் கொஞ்ச நாள் பறிக்காத போனதுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க கொத்தவரங்காயை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காய், எவ்வளோ கொத்தாக வச்சுட்டு வருது பாருங்கள் காய். அதுதான் எனக்கு இந்த கொத்தவரங்காயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அப்படியே ரப்பரை காய் வச்சுட்டு வருதுங்க எனக்கு. அதனாலே இந்த கொத்தவரங்காயை நான் நடுவில் கொஞ்ச நாள் நான் மிஸ் பண்ணேங்க. முக்கால்வாசி நான் மறுபடியும் இதை நட்டு அதை கொண்டு வந்து நான் அறுவடை பண்ணணுன்னே இதை ஒரு தீவிரமாக முயற்சி பண்ணி கொண்டு வந்த செடிங்க கொத்தவரங்காய். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்ங்க கொத்தவரங்காய். அதனால தான் இதை நான் எப்பயுமே மாடித்தோட்டில் அறுவடை முடிஞ்சால் திருப்பி வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோங்க பேகை. இந்த முறை தான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சிங்க. இது நீல ரகங்க, குட்டி ரகமும் இருக்குது, நீல ரகமும் இருக்குதுங்க. இந்த முறை 2 வெரைட்டியாக போயிடுச்சுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எந்த ஊருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னாங்க பல பிரச்சனை வருதுங்க. அதனால தான் நான் ஃபோன் நம்பர் கொடுக்காத காரணமும் அதுதாங்க. 2வது, நான் இப்போ இந்த விதைப்பகிர்வுக்கே பார்த்திங்கன்னா நான் வந்து மெயில் ஐடி தான் கொடுக்க போகிறேங்க. வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுக்கலாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறேங்க. மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு நான் வந்து அட்ரஸ் வாங்கலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி ஃபோன் நம்பரு அதனால தாங்க என்னால் இதில் கொடுக்க முடியல. தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாங்க. அதுக்கு பதில் நான் மெயில் ஐடி கொடுக்குறேங்க. நீங்கள் மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய ஊர் வந்து சத்தியமங்கலங்க. நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல நல்ல கமெண்ட்டு நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. மாடி தோட்டத்தை வச்சுங்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டு கொடுக்குறீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ரொம்ப ரொம்ப மிக்க நன்றிங்க. வீடியோவில் நான் கவலைப்பட்டாலும் எனக்கு ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு கேர் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உண்மையிலே எனக்கு இந்த மாடி தோட்டத்தில் எனக்கு வீடியோவை பார்த்து இப்படி ஒரு சொந்தங்கள் கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள், செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சித்திரை மாதமே வரப்போகுதுங்க. ஆனால் வெயில் எந்த போடுதுன்னு உங்களுக்கும் நல்லா தெரியுங்க. அப்புறம் 2 நேரம் தண்ணி விட்றேங்க. அதனால் செடி வந்து
கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நம்மளுக்கு. வாங்க அடுத்தது வந்து முலாம்பழம் பறிச்சிக்கலாம். முலாம்பழம் பார்த்திங்கன்னா இது ஒரு காயாடே இது வந்து செடி காஞ்சி போச்சுங்க. கொடி நல்லா இருந்ததுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கொடி காஞ்சிருச்சுங்க. என்ன காரணம் தாங்க தெரியல. அப்புறம் தான் சரி இது ஒன்றாவது பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தோங்க. இப்போ பழுத்துருச்சு, அதுதான் கட் பண்ணிட்டோங்க. சரி வாங்க அடுத்தது நம்ம வந்து பீக்கங்காய் பறிச்சிக்கலாம். முலாம்பழம் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு வண்டு கூட கடிக்கல, ஒரு பூச்சி கடிக்கல, சுத்தமாக இருக்குதுங்க பழம். அப்படியே பால் மாதிரி, கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குதுங்க. பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு ஊறி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க, அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. 4 காய் அறுவடை பண்ணுறேங்க இன்றைக்கி. இன்னும் 2 காய் இருக்குதுங்க, அது கொஞ்சம் உருட்டுன்னு விட்டுட்டுங்க நான். பாருங்கள் சூப்பரான காய், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய். இந்த முறை பரவாயில்லைங்க, பீக்கங்காய் கொடுத்துட்டே இருக்குது நம்மளுக்கு. இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க, நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. இன்னும் 5-6 காய்க்கு மேலே நம்மளுக்கு பிஞ்சு ஊறுறது இருக்குதுங்க. அதுக்கு மேலே ஒன்று புது பூ எடுத்து புது பிஞ்சும் வந்துகிட்டே இருக்குதுங்க. வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம். தக்காளி பழம் வேணால் செடியை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி வருதுங்க. எடுத்துகிட்டு கத்திரி நாற்று நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால் இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க தக்காளியை. ஏன்னா இப்போ தக்காளி விலையும் கம்மியாகி போச்சுங்க. தக்காளி செடி இப்போ ஒரு 6 பேக் போட்டும் விட்டுட்டுருக்குறேங்க. அதனால சரி அது வந்தால் பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருச்சுங்க. அந்த புது செடியும் அது காய் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க. செடியும் காஞ்சி வந்துடுச்சுங்க தக்காளி செடி. அதனால தான் சரி எடுத்துடலாம். 1-2 காய் தாங்க இருக்குது, அதை பறிச்சுட்டு காய் எடுத்துகிட்டு நம்ம கத்திரி நாற்று நல்லான்ட்டுருக்குறேங்க. ஒரு ரகம் நேற்று நட்டு விட்டுட்டோங்க, இன்னும் ஒரு ரகம் வந்து நாற்று ஒன்றும் பிடிங்கி நடலைங்க, இன்னும் அப்படியே இருக்குது. வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். ஒவ்வொரு காயும் ஒவ்வொருத்தர் ரசிக்கிறீங்க, உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் ஃபேவரட்டுங்க. அது சமையல்லையாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற விதத்தில் இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் பிடிக்குது. அந்த சமையல் செஞ்சு சாப்பிட்றதுலேயும் அந்த காய் ரொம்ப பிடிக்குது. அந்த மாதிரி எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப பிடிக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய், கத்திரிக்காய் தொக்கு, இது 2 மட்டும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அது 2 தாங்க அதிகமாக செய்கிறதும். வாங்க அடுத்தது பாலக்கீரை பறிச்சிக்கலாம். பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, அந்த 2 டிஷ்ஷும் இதில் செஞ்சு சாப்பிட்றது. அதனால அது செய்கிறதுனாவே பாலக்கீரையும் நான் அதுக்கே முக்கால்வாசி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் வெங்காயத்தாள் அதுக்கு தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சமைக்கும் போது ஃப்ளேவர் வரையாக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது வாசனையாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் அந்த வெங்காயத்தாளும் பாலக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அதுக்கு யூஸ் பண்ணுவோங்க சமையலுக்கு. அது நம்ம உடம்புக்கும் ஹெல்த்துன்றதுனால நான் அதை ட்ரை பண்ணிட்டு வரேங்க. இப்போ வெங்காயத்தாளும் இப்போ நல்லா ரெடியாகி வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே வெங்காயத்தாளும் நம்ம வந்து அறுவடைக்கு வந்துடுங்க. வெங்காயம் விளையிறதுக்கு வெங்காயம் வைக்கலைங்க, தாளுக்கு தான் வச்சேன். அதனால் இதுக்கு மேலே வெங்காயத்தையும் நம்ம வெங்காயத்தாளையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஒரு கட்டு பாலக்கீரைங்க. வாங்க அடுத்தது நான் இந்த கொடியை தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு பேர் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லணுன்றதுனால தாங்க இதுக்கு பேர் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இது பேர் தெரியாதுங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த காயை நான் பார்க்குறேங்க. இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குதுங்க. இந்த காய் நல்லா அப்படியே பளபளன்னு இருக்குதுங்க. அதனால தான் சரி இந்த காயை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயை உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் 4 பால் கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குது பாருங்கள். வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாலக்கீரை ஒரு கத்தை இருக்குதுங்க, கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ வருங்க, தக்காளி ஒரு 1/2 கிலோ வரும்,
ஒரு முலாம்பழம் இருக்குதுங்க பாருங்கள், ஒரு கத்திக்கு மேலே வருதுங்க, நல்லா புடி ரப்பரை வருது பாருங்கள், அவ்வளோ நல்லா ரப்பரை இருக்குதுங்க கீரை. ஒரு முலாம்பழம் இருக்குதுங்க, 4 பீக்கங்காய் இருக்குது, 4 சின்ன சைஸ் கிரிக்கெட் பால் வச்சுருக்கேன். இது என்ன காயினே தெரியல, அந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சரி, அதனால தான் உங்கள்கிட்ட இதை காட்டினாங்க. காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஒரு காயே 1/2 கிலோ வருங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. கொத்தவரங்காய் பாருங்கள் 1/4 கிலோ வருங்க. ஒரு 3 வெண்டைக்காய் இருக்குது. லாங் பீன்ஸ் 1/4 கிலோ வருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணி வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாய்.